இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தின் மிக முக்கியமான செய்தி ஒன்றை பார்க்கவிருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தான் இன்றைய செய்தியின் இன்றைய மையக்கூறு. மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தளவு இது ஒரு இருமுனை போட்டி, மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் யாருக்கும் இடையில் முக்கியமான போட்டியாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த தொகுதியில் முக்கியமான போட்டி அதிமுகவினுடைய தினகரனுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது வெறும் கணக்கு சம்பந்தப்பட்ட போட்டி மட்டும் கிடையாது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுங்கிறது ஜெயலலிதாவின் தொகுதியாக இருந்த காரணத்தினால மட்டும் இல்லாமல் அதிமுகவில் நடந்த பல்வேறு பிளவுகள் அல்லது ஜெயலலிதாவினுடைய லெகசிக்கு உரிமை கோரக்கூடிய பல பிரிவினருடைய போட்டியாகவும் இது மாறி இருக்கு. ஒரு விதத்தில் அதிமுகவில் ஜெயலலிதாவினுடைய லெகசி, ஜெயலலிதாவினுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கான முயற்சியில் 4 பேர் போட்டியில் இருக்கிறாங்க. அதிமுக அந்த மெயின் கட்சியிலிருந்து உங்களுக்கு தினகரன் இருக்கிறார், தீபா அணியிலிருந்து அவங்க இருக்கிறாங்க, ஓபிஎஸ் அணியிலிருந்து மதுசூதனன் இருக்கிறார். அதே ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய திட்டமும் கூட. தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு மாற்றான இடத்த அதிமுக வச்சிருந்த அந்த இடத்த அதுக்கு மாற்றம் தான் எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக கிட்டத்தட்ட ஒரு 4 தரப்பினர் ஒரே ஸ்பேஸுக்காக அங்கே போட்டிடுறாங்க. எதிர் அணியில் முழுக்க எதிர்நிலையில் திமுக போட்டி இருக்குது. அதனால் வாக்கு எண்ணிக்கைன்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங்கிறது திமுகவுக்கு இடையிலானது தான். ஆனால் பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் முக்கியத்துவம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் மனநிலையை மீது தாக்கம் செலுத்தக்கூடியவங்க யார்? தமிழ்நாட்டு அடுத்து உடனடியாக நீண்ட காலத்துக்கு இல்லைனாலும் கூட அடுத்த ஒரு சில ஆண்டுகள் யாருடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அதிகமான காய்களை நகர்த்தும், அதுக்கான ஒரு விஷயமாக தான் அதை நம்ம பார்க்கணும்னு தோணுது. அந்த அடிப்படையில் யாருக்கு வலு இருக்குது யாருக்கு வலு இல்லைங்கிறத விட யாரெல்லாம் முக்கியமான பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கத்தான் இதில் முக்கியமான விஷயமா. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அல்லது அவங்களோட செல்வாக்கு பெறுறதுக்கான அந்த 4 முனை போட்டியில் வாக்குகள் பெரும்பாலும், ஏன்னா வாக்குகளை வச்சு தான் இது கணிக்கப்படுது யாருக்கு அந்த ஆதரவுங்கிறது. வாக்குகளை பொறுத்தளவு நீங்கள் சொல்லுவதை போலவே அதிமுக தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியின் சார்பில் தான் தினகரன் போட்டியிடும். இந்த மாதிரி இடைத்தேர்தல்கள் எப்பவுமே ஆளும் தரப்புக்கு சாதகமாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் ஆளும் தரப்புக்கு சாதகமான வாக்குகள் பிரிய நேர்ந்தால் அது பிரதான எதிர்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். இந்த முறை நான் அதில் அந்த ரிஸ்கே எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலோ அல்லது வேறு சில இடைத்தேர்தல்களையோ அப்படியே இப்போ கொண்டு வர முடியும்னு தெரியாது. ஒருவேளை ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய அதிமுக சார்பான வாக்குகளில் ஒரு சின்ன பிளவுகள் ஏற்பட்டாலும் அது ஒருவேளை திமுக சாதகமாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, யார் ஜெயிக்கணும் அப்படின்றத விட யார் ஜெயிக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய 4 முனையினுடைய போட்டி. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ நீங்கள் தினகரனை வீழ்த்தணும், சசிகலா அணியை மண்கவ வைக்கணுங்கிறது உங்கள் நோக்கம்னா நீங்கள் 3ஆம் நாளாக பிரிஞ்சு நிற்க மாட்டீங்க. ஜெயலலிதாவோட லெகசி நான் என்கிட்ட தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நீங்கள் 3ஆம் நாளாக பிரிஞ்சு நிற்கிறீங்க. உங்கள் நோக்கம் சசிகலாவை வீழ்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓபிஎஸ் அணி தவிர, தீபா தவிர, இல்லை பின்னாடி இவங்களை இயக்குவதாக சொல்லப்படுகிற இல்லை அவங்களுக்குன்னு சொந்த அஜெண்டா உள்ள பாஜகவும் சரி, இவங்க நோக்கம் அந்த தொகுதியை ஜெயிக்கிறதுன்னு சொன்னால் இவங்க பிரிஞ்சு நின்று இருக்க மாட்டாங்க. இவங்க நோக்கம் லைம் லைட்டில் யாருக்கு வர்றது, யார் மாற்று அப்படிங்கிறத சொல்கிறது அப்படின்னு இருக்கும்போது மிக கடுமையாக இவங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் மிக கடுமையாக அந்த காலத்தில் வேலை செய்தாங்கன்னா அது ப்ரோ ஏடிஎம்கே, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக சார்பு வாக்கை ஓரளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் கூட அது திமுக சார்பாக தான் மாறும். அதனால் வழக்கமாக இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த தேர்தலில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது வேறு. எந்த தொகுதியாக இருந்தாலும் அங்கே ஜெயலலிதாவோ அல்லது ஸ்டாலினோ அதே போல் பெரிய தலைவர்கள் நிற்கும் போது அது கட்சியெல்லாம் மாறி பொதுமக்கள் ஓட்டு என்றைக்குமே அப்படி போகும். இப்போது ஜெயலலிதா களத்தில் இல்லை. அது ஜெயலலிதாவின் தொகுதி தானே ஒழிய ஜெயலலிதா அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அரசு எந்திரம் எவ்வளோ வேலை செய்தாலும் கூட ஒரு சிறு பிளவு
கணிசமான ஒரு சிறு பிளவு ஏற்பட்டாலும் கூட அதோட பெனிஃபிட் வந்து திமுகவுக்கு தான் போகும். ஆனால் முதல்வர் வந்து பிரச்சாரத்துக்கு செல்லாத போதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது, அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது 3 இடைத்தேர்தல்களில், மன்னிக்கும், ஒரு இடைத்தேர்தல் 2 அந்த தள்ளி வைக்கப்பட்ட தேர்தல்களில் முழுமையாக அவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கூட இல்லை, அந்த அந்த சூழலுக்கும் இன்றைக்கும் இடையில வந்து எல்லாமே அடியோடு மாறி போயிருக்கு. ஜெயலலிதா அப்படின்னா ஜெயலலிதா எல்லாம் சரி, மற்றவங்க எல்லாம் தவறு, அந்த வார்த்தை நான் வரல. நான் அப்போ இருந்த ரெண்டு யதார்த்தத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற யதார்த்தங்கிறது வேற. இப்போவும் கூட கட்சியினுடைய மிக பெரும் பகுதி வந்து சசிகலா தலைமையிலான கட்சிகிட்ட இருக்குதுங்கிறது தான் என்னுடைய அனுமானமும் கூட. எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை, கட்சியுமே கூட பெரும்பகுதி அங்கே தான் இருக்குது. ஏன்னா அந்த கட்சியினர் வந்து ஒரு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்னும் கண்டுபிடிச்சாங்களா கதை மாறலாம். தீபாவையோ ஓபிஎஸ்ஸையோ வச்சுக்கிட்டு வந்து அந்த கட்சியை வந்து வேணான்னு தூக்கி போடுற அளவுக்கு பெரும்பகுதி அதிமுக காரர்கள் தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்கட்சியும் திமுக இடையிலான வாக்கு வித்தியாசம் போன தேர்தலிலே மிக குறைவாக இருந்தது. ஜெயலலிதாவுக்கு பிறகு திமுகவினுடைய வாக்கு வங்கி கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத ஒழிய குறையதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆக ஒரு 2% 3% வாக்குகளில் வந்து எல்லா வெற்றியும் தோல்வி தீர்மானிக்கப்படக்கூடிய நிலைமை ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு வந்தபோது, அதாவது ஜெயலலிதாவினுடைய அதிமுக ஒரு அடி வாங்கி அதனுடைய பலன் திமுக போகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா வேற யாரும் நடுவில் அதை கெயின் பண்ணுறதுக்கு இப்போ இல்லை. அது திமுகவுக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கும்போது இது வந்து நம்ம எப்படி வந்து அதிமுக ஜெயலலிதா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்த போதே அவங்க ஜெயிச்சாங்கன்ற வாதத்தை இன்றைக்கி எப்படி பொருத்த முடியும்? ரெண்டுத்துக்கும் அடிப்படை யதார்த்தங்கிறது மாறி இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இன்றைக்கி ஜெயலலிதா அங்கே இல்லை, ஜெயலலிதா இல்லை. அந்த கட்சி வந்து பலவிதமான சிக்கலுக்கு உள்ளாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற அதிமுக தலைமையின் மீது மக்களுக்கு வந்து ஆதரவு இருப்பதாக தெரியல. ஆனால் கட்சி அவர் பக்கம் தான், அவங்க பக்கம் தான் இருக்குதுங்கிறது என்னால் கெஸ் பண்ண முடியுது. அது கூட வந்து என்கிட்ட ஆதாரங்கள்லாம் ஒன்றும் இல்லை, கெஸ் பண்ண முடியுதுன்னு தான் நான் சொல்கிறேன். மாற்று அணியினர் பொறுத்தவரையில் அவங்க கிளைம் பண்ண அளவுக்கான சக்தியை அவங்க வெளியே காட்ட முடியல. ஓபிஎஸ்ஸால் ஒரு பெரிய வலிமையை காட்ட முடியல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணி வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த ஊடகங்களும் மத்திய அரசும் அவருக்கு பின்னாடி இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. இந்த தேர்தல் அதற்கான வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு வந்து அதுதான் சொல்கிறேன், எனக்கு அதில் ஒரு பெரிய டவுட் இருக்குது. இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு சிறு அளவுக்கு வெற்றியை பெறுவார்கள். அந்த வெற்றி வந்து அதிமுகவுக்கு அதாவது நான் சொல்கிற விஷயம் அதுதான். அதிமுக வெற்றி தோல்வி, திமுக வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இந்த எலெக்ஷனுடைய முக்கியத்துவங்கிறது வந்து அந்த லெகசி சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னு அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கூட, நீங்கள் ஓரளவுக்கு வந்து அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பறிச்சிங்கனாலும் கூட என்ன நடக்கும்? ஒன்று அதிமுக தோற்று போகும், அதாவது வெற்றி வாய்ப்பு போகும்போது தோற்று போகும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஆனால் அதிமுகவோட ரியல் ஆல்டர்னேட்டிவாக மாறி இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து ஒரு பெரிய நெருக்கடியை தான் ஒட்டுமொத்தமாக 2 அணிக்கும் உருவாக்க போகுது. அதன் பிறகு இவங்க வேற ஒரு கணக்கு போடலாம். சரி, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஒன்றா சேர்ந்து தலைமையை வந்து நிர்பந்திக்கலாம். இல்லை இவங்க ஒரு குரூப் போயிட்டு வந்து பிஜேபி கூடவோ திமுக கூடவோ கை கோக்கலாம். இதுதான் வந்து நடக்கும். அடுத்த 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 வரக்கூடிய காலகட்டம் வரையில் இங்கே என்ன அரசியல் காய் நகர்த்தல்கள் நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பார்க்க முடியும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தளவு தேர்தல் வெற்றியை தாண்டி இந்த தேர்தலின் மூலமாக, இந்த இடைத்தேர்தலின் மூலமாக திமுக, அதிமுக, ஓபிஎஸ் அணி, தீபா போன்றவங்களுக்கு எது பலனாக இருக்கும் அல்லது எது பலவீனமாக தெரியும்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த தேர்தலே வந்து அதுக்கான தேர்தல் தான். அதாவது யார் வெற்றி தோல்விங்க அப்பாற்பட்டு ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தேர்தல் தான். அந்த நிலை என்னவாக இருக்குன்னு கெஸ் பண்ணுறது என்னை பொறுத்தவரை ரொம்ப தவறான ஒரு விஷயம். எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜோசியரும் கிடையாது, செப்பாலஜிஸ்டும் கிடையாது. என்னவாக இருக்குன்றதை விட நாம் இதை தான் கெஸ் பண்ண முடியும். ஒரு கணிசமான அளவுக்கு ஓபிஎஸ் அணியோ அல்லது தீபாவோ அல்லது பிஜேபியோ அங்கே எடுத்தாங்கன்னு சொன்னால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக எமர்ஜ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இடம் இருக்குது. அது வேறு விதமான ரீஅலைன்மெண்ட்டை பிறகு உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒருவேளை ஒரு சொல்லிக்கிற மாதிரி வந்து எடுக்கல, டெபாசிட்லாம் கூட விட்டுருங்க, சொல்லிக்கிற மாதிரி ஓட்டே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கே நகர் இடைத்தேர்தலோட இந்த கூத்துகள் எல்லாம் முடிஞ்சு வழக்கமான பைபோலர் பாலிடிக்ஸ்க்கு நம்ம போயிடுவோம். அவ்வளோதான். இதில் தேமுதிகவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவும் போட்டியில் இருக்காங்க. மக்கள் நல கூட்டணி அந்த போட்டிக்கு பிறகு வர்ற ஒரு ரொம்ப முக்கியமான தேர்தல் போட்டியாக இதை பார்க்கலாம். அந்த வகையில் தேமுதிகவினுடைய இப்போ தேமுதிக வந்து கடந்த தேர்தலில் பட்டு தோல்வி அடைந்திருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு மல்டி கார்னர் ப்ரொட்டஸ்ட் வரும்போது ஒரு காம்படிஷன் இருக்கும்போது அவங்க உள்ள நுழைகிறாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன வேல்யூ இருக்க தானே செய்யும். ஆமாம். என்ன மாதிரியான வேல்யூ அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன், எந்த பலனும் இருக்காது. என்ன வேல்யூ வரும், என்ன நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாறி இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் சமன்பாடுகளில்
அவங்க வந்து எந்த ஒரு பொருட்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்க மாட்டார்கள்ன்ற முடிவுக்கு தான் அவங்க வருவாங்க. ஒரு வேளை ஒரு கணிசமான வாக்குகள், அதாவது வந்து வெற்றி பெறுபவர்களுக்கும் தோல்வி அடைபவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை விட கூடுதலான வாக்குகளை அவங்க பெற்றார்கள் என்றால் மறுபடியும் அவங்க வந்து இந்த ஒரு தேர்தலையே மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்துருவாங்க. வேறு எதுவுமே அவங்க பண்ண வேண்டாம். இப்போ யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தர் ரெண்டாவது வர போகிறாங்க. அந்த 2 பேருக்கு இடையிலான வாக்கை விட அதிகமான வாக்கு தேமுதிக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடந்த தேர்தலில் இழந்த ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த எலக்டோரல் நீங்கள் சொல்வது 3வது இடம் பெறும் பொழுது 3வது நல்ல வாக்குகளோடு வந்ததுன்னா உடனடியாக வந்து அவங்களுக்கு அது வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் கூட விஜயகாந்தை தன் பக்கம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சி இறங்கி இருக்கிறாங்க நான் கேள்விப்படுறேன். ஸோ அது 2மே நடக்கும். அதாவது 3வது இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலின் போது இருந்த அந்த லைம் லைட் நிச்சயமாக அது வந்து வந்துடும். அதாவது வந்து இந்த 2 பேருக்கு இடையிலான வாக்கு, அதாவது 100% பிரிட்ஜ் பண்ணலாம் கூட, ஒரு கணிசமான அளவுக்கு வந்து அவங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர வைத்து விட்டால் கூட அது நடக்கும். அப்படி நடக்கும்போது வேற ஒரு சிக்கல் வரும். அந்த 3வது இடத்தை எப்படியா வரணும்னு நினைக்கக்கூடிய பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவோட இப்போ நோக்கம் வந்து அங்கே ஜெயிக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அடுத்து நாங்கள் தான் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு காட்ட வேண்டிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் அவங்க நோக்கம். வரக்கூடிய எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிறதுலாம் வந்து ஒன்றும் இல்லை. திமுக அதிமுகவுக்கு அடுத்து நாங்கள் தான் வரோம், இந்த 2ல் ஏதாவது ஒன்று நாங்கள் சாப்பிடுவோம் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓட் பேங்கை சாப்பிடுவோங்க தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க 3வது இடத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் மிக அதிகமாக இருக்கிறது. இங்கே 3வது இடத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. யாருக்கு? பாஜக, திமுக, அதிமுக தவிர மீது அத்தனை பேருடைய நோக்கம் வந்து 3வது இடத்துல வரணும் அப்படிங்கிறது தான். 3வது இடத்துக்கு தான் போட்டி. ஏன்னா யார் 3வது இடத்துல வந்தாலும் அடுத்து வரக்கூடிய அரசியல் சமன்பாடுகளில் தீர்மானிக்கிற சக்தி அவங்க தான் இருப்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வந்து கிடைக்கும். அதனால வந்து நம்ம கவனிக்க வேண்டியது முதல் 2 விட்டுருங்க, அது டிஃபால்ட் வேல்யூஸ். 1, 2 வந்து திமுக அதிமுக மாறி மாறி யார் வேணா இருந்துக்கிட்டோம். 3வது யார் வராங்களோ அவங்க கையில் தான் 2019 தேர்தலுக்கான கீ இருக்க போகுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான இது இந்த கணக்குப்படி பார்த்தா போட்டியிடக்கூடிய தேமுதிக, பாஜக, அதிமுகவினுடைய மற்ற 2 அணிகள்னு சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ், தீபா போன்றவங்களுடைய போட்டிங்கிறது, அவங்களோட வேல்யூங்கிறது அங்கே எந்த அளவுக்கு இருக்கும்? அவங்களோட பிரச்சார வியூ எவ்வளோ டேமேஜ் அவங்க பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். அதிமுகவுக்கு தினகரனுக்கு எவ்வளோ டேமேஜ் அவங்களால பண்ண முடியுதோ அதுக்கேற்றது போல இது ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய தேர்தலுக்கு பிறகு என்னுடைய கெஸ் வந்து இந்த மாற்று அதிமுக அணிகளாக இருக்கக்கூடியவங்க அந்த பிரதான அதிமுகவோட இணைந்து போவதற்கான வாய்ப்புகள் தான் என்ன பொருள் அதிகமாக இருக்குது. அவங்க ரொம்ப நாள் சர்வைவ் ஆக முடியாது. இல்லைனா அவங்க பிஜேபியில் போய் சேரணும், இல்லை திமுகவில் போய் சேரணும். அப்படி வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க கையில் வந்து கொஞ்சமாவது பலம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். எனக்கு வந்து என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சதுன்னு இருக்கணும். அது இருந்தால் தான் அது சாத்தியமாகும். அதை தான் நான் சொல்கிறது 3வது இடத்துக்கான போட்டின்ட்டு. நம்மோடு தற்பொழுது அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. இந்த தேர்தலை பொறுத்தளவு இது ஒரு 3வது இடத்திற்கான போட்டியாக தான் நம்ம பார்க்கணும். அதுவும் குறிப்பாக பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு பன்னீர்செல்வம் மற்றும் தீபா அவர்களுடைய அந்த வேட்பாளர்களும் 3வது இடத்துக்கான போட்டியில் தான் இருக்காங்க. அதுதான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட வரும் தேர்தல்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆடி செந்தில்நாதன் பதிவு செய்கிறாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை தாண்டி RK நகர் தேர்தலை நீங்கள் எப்படி அணுக போகிறீங்க? பதிவு செய்யலாம். RK நகரை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு, சேரும் ஃபியூச்சர்ல. அது மட்டும் அல்லாது அந்த RK நகர் மக்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அங்க வேட்பாளர் நின்னதுனால் அந்த RK நகருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்பொழுது எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் TTV அவர்கள் அன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது மிக தெளிவா சொன்னார், அம்மா சொன்ன அத்தனை திட்டங்களையும் நாங்க RK நகருக்கு கொண்டு போவோம், தொடர்ந்து RK நகர் மக்களுக்கு என்னவெல்லாம் அந்த தொகுதி மக்களுக்கு செய்ய முடியுமோ செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல அமைதியான ஒரு வேட்பாளரை இன்னைக்கு நம்முடைய கழகம் அறிவிச்சிருக்கு. கண்டிப்பாக மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க. ஆமா, ஒன்றும் இல்லை. 2015 தேர்தலை பொறுத்தளவு 1,60,000 வாக்குகளை முதல்வர் வாங்கியிருந்தாங்க, மறைந்த முதல்வர் வாங்கியிருந்தாங்க. ஆனால் பொது தேர்தலின் பொழுது 97,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கும் அதிகமான வாக்குகள் சரிந்திருந்தது. இந்த நிலையிலிருந்து இதை நம்ம தற்பொழுதைய தேர்தலை அணுகலாமா, அல்லது அந்த இடைத்தேர்தலை போல பெருவாரியான வாக்குகள் பெறக்கூடிய நிலைதான் உருவாகும்னு பார்க்கலாமா? இதை கடந்த பொது தேர்தலில் 2016 போலிங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோங்க ஆச்சு? 50% ஆச்சு. போலிங்கே ரொம்ப கம்மி தானே உங்களுக்கு. வரல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 70% 75% நடக்க வேண்டிய போலிங் 2016 எலெக்ஷன்ல ரொம்ப எலெக்ஷன் நம்ம மேல வச்சதுனாலையும் பாதி பேர் ஊர்ல இல்லாதனாலையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாக்குகள் பதிவு ரொம்ப கம்மியா இருந்தது. 50, 55 அந்த ரேஞ்சில தான் இருந்தது.
அதனால்தான் வாக்குகள் குறைஞ்சதே தவிர மற்றபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகரில் அம்மா மேல் மக்கள் வைத்துள்ள அன்புக்கும் பாசத்திற்கும் நிச்சயமா எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க. இந்த தேர்தலில் உங்களுடைய முதன்மையான போட்டியாளரா யாரை பாக்குறீங்க? அன்பு சகோதரர் வேட்பாளரே சொல்லிட்டாரு, திமுக தான் எங்களுக்கு எதிர் போட்டின்னு. அப்ப ஓபிஎஸ் ஆதரவில் நிற்கக்கூடிய மதுசூதனன், தீபா போன்றவங்கெல்லாம் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி. நாங்கள் அதை எதிர்த்து தான் களங்காண்கிறோம். உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றிமா. உங்களுடைய இணைவுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. திமுகவினுடைய கணக்கு என்னவா இருக்கும்? ஜெயலலிதா போட்டியிடும்போது, இடைத்தேர்தலில் போட்டியிடும்போது அவர்கள் போட்டியிடவில்லை, இந்த முறை போட்டியிடுறாங்க. இதுல இருந்து அவங்க என்ன மாதிரியான விஷயத்தை உணர்த்த விரும்புறாங்க? இல்லை, இந்த முறை திமுகவுடைய போட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லா போட்டியும் அப்படி தான்னாலும் கூட இந்த முறை என்ன சிறப்புன்னா, மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா இல்லாத, அதாவது வலுவான ஒரு மாற்றுக் கட்சி தலைவர் இல்லாத நிலையில், அதில் தலைவராக இருக்கக்கூடியவங்க களத்தில் இல்லாத நிலையில் அவங்க வந்து இந்த போட்டியை சந்திக்கிறாங்க. இரண்டாவது, கடந்த தேர்தலையே பெரும்பாலும் தமிழகம் முழுக்க மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துலேயும் கொஞ்சம் குறைவான சீட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இதை விட முக்கியமானது, இது எப்படி வந்து அதிமுகவுக்கு ஜெயலலிதா இல்லாத தேர்தலோ அதே போல் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக திமுகவுக்கும் இது கருணாநிதி தலைமை பொறுப்பில் இல்லாத ஒரு தேர்தல் தான். செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் முழுக்க தன்னை நம்பி செயல்பட வேண்டிய, நமக்கு நாமே என்ற நிலையில் வந்து செயல்படக்கூடிய ஒரு தேர்தல். இந்த 3 காரணங்களும் வடக்கு நடந்த பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்ற இந்த ஒரு சூழலில் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு இடையில் ஒரு அச்சம் பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதில் வெற்றி பெறுவது என்பது திமுகவுக்கு ரொம்ப 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 முக்கியம். அது ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் மாதிரி. அதாவது வந்து இது இடைத்தேர்தல், வழக்கமாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்க முடியாது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலுடைய ஒரே பாடம் என்ன தெரியுங்களா? ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் கணிசமாக இருந்தன, அது அத்தனையும் திமுகவே வந்தன அப்படிங்கிறது தான். இதே இடத்துல நான் பேசியிருக்கேன் பலமுறை. அது வேறு எங்கேயும் போல. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் கிடையாது, ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி மூடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது அத்தனையும் திமுகவை தான் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒன்றும் பெருசாக மாறில. அதன் பிறகு ஜெயலலிதா கூடுதலாக தன் பக்கம் எந்த வாக்காளர்களையும் திருப்பி விடவில்லை. அதுக்கு மாறாக அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கு. இந்த பக்கம் ஓபிஎஸ் நிற்க போகிறாரு, தீபா நிற்க போகிறாங்க, எல்லாமே நடக்க போகுது. ஆக இதை போல ஒரு வாய்ப்பு எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சி இவங்களுக்கு எதிர்கட்சி தானே, மாற்றுக் கட்சி பலவீனமாக இருக்கிற நிலையில் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்கனவே மிக குறைவாகத்தான் வாக்கு வித்தியாசத்தில் வந்து இழந்த ஒரு கட்சி தன்னுடைய தலைமையை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இதை எப்படி பயன்படுத்த போகிறாருங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் ஒரு தினகரன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளருக்கு எதிராக ஒரு மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற ஒரு அளவில் அல்லது லோ ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம தமிழக அரசியலை, இந்திய அரசியலை வந்து ரொம்ப தவறான புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த மாதிரியான கேள்விகள். நம்ம ஊரில் தலைவர்களும் கட்சிகளும் தான் போட்டியிடுது, வேட்பாளர்கள் கிடையாது. வேட்பாளர்கள் மிக அரிதாக இந்த சில இடங்களில் இருப்பாங்க. ஜெயலலிதாவையே ஒரு சாதாரண திமுக தொண்டர் தோற்கடித்திருக்கிறார், நம்ம அதை பார்க்கணும். அதனால் வந்து தினகரன் வந்து அவர் என்ன மக்கள் மத்தியில் ஏற்கனவே பெரிய செல்வாக்கு அடைந்த ஒரு பெரிய அளவுக்கு வெற்றிகளை குவிச்ச தோற்கடிக்கவே முடியாத தலைவர் நிரூபிக்கப்பட்டவரா? அவர் ஜெயிச்சிருக்கலாம் ஒரு தேர்தலில். அங்கே களத்தில் நிற்கிறவங்க அப்படி பார்த்தா மதுசூதனுக்கு தான் கூடுதலான வாய்ப்பு இருக்குது. அவர் தான் நிறைய தேர்தல் களம் கொண்டவர்ங்கிறதவங்கள. தீபாவுக்கு இருக்கா, வேறு யார் இருக்குது? இல்லை கங்கை அமரனுக்கு இருக்கா? அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மதுசூதனுக்கு தான் இருக்குது. ஆனால் அவர் நிற்கிற அணி வெற்றி பெறக்கூடிய அணியா அப்படின்றது பெரிய கேள்வி. ஆக நம்ம என்ன பார்க்கணும்னா, அதிமுக வந்து இப்போது வந்து தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பலத்தை தவிர வேறு எந்த பலமும் அதிமுக இப்போ அங்கே இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஆட்சியாளர்கள் அந்த ஒரு பலம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் திமுகவுக்கு 3 தேவைகள் இருக்குது. அதாவது அதிமுகவுக்கு மாற்றாக ஜெயலலிதா இல்லாத சமயத்தில் வந்து நான் இயல்பாகவே எங்களை அப்பர் ஹேண்ட் வந்துடும் சொல்கிறத நிரூபிக்கணும். தான் ஒரு தலைவர் அப்படிங்கிறத வந்து ஸ்டாலின் நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்து அவருக்கு இருக்குது. போன முறை மயிரடையில் தான் நாங்கள் அதை தவற விட்டுட்டோம், அதனால் வந்து மக்களுடைய செல்வாக்கு எங்ககிட்ட இருக்குதுங்கிறதையும் பாப்புலர் ஓட்டையும் அவர் வந்து நிரூபிக்கணும். இந்த 3 விஷயங்களும் வந்து இந்த சுமை யார் மேலே இருக்குன்னா ஸ்டாலின் மேலே தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து நிச்சயமாக வந்து யாரோ ஒருத்தர் நின்னா பரவாயில்லன்ற முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்று இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கணும், அது நமக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தினா தான் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் அப்படி கிடையாது.
யாரோ ஒருத்தர் ஸ்டாராக இருக்கிறாங்க, அவங்க நிற்கிறாங்கன்றது வேற விஷயம். ஆனால் அப்படிலாம் வந்து நீங்கள் இதை பார்க்க முடியாது. ரெண்டாவது, ஒரு எந்த வேட்பாளரை பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிக்கணுன்ற அவசியம் வந்து என்றைக்குமே கிடையாது. நிச்சயமாக கங்கை அம்மனை பற்றி நிறைய பேசுவாங்க, இந்த ஊரை தீபாவை பற்றி பேசுவாங்க. தீபாவால் எவ்வளோ ஓட்டு வாங்கிட முடியும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இப்போ நம்ம சொல்வது சரியில்லைங்கிறதுனால நான் சொல்லலை. இதெல்லாம் மீடியாவில் வந்து பேசுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். 5 முனை போட்டி, 6 முனை போட்டி, 7 முனை போட்டின்னு விஷயம். அங்கே 2 முனை போட்டி தான். திமுகவை வந்து நீங்கள் அவ்வளோ சுலபமாக இடம் போட முடியாது. தற்பொழுது நம்மிடையே ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. அதிமுகவினுடைய ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர், ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். வணக்கம். இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் உங்களுடைய பிரதான எதிர்கட்சி அல்லது பிரதான எதிர் வேட்பாளர்னு யாரை கருதுறீங்க? வணக்கம் சார், நான் ஜேசிடி பிரபாகர் பேசுறேன். ஆர்கே நகர் தொகுதி எப்பவுமே புரட்சி தலைவர் பாலும் புரட்சி தலைவர் அம்மா பாலும் அன்பு கொண்டிருக்கிற ஒரு தொகுதி. அதுல வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் வலிமை மிக்க மண்ணின் மைண்டர் அண்ணன் நம்முடைய மதுசூதன் அவர்களே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். மக்களின் அன்பை பெற்றவர். அதனால வந்து ஒட்டுமொத்தமாக ஆர்கே நகர் பகுதி அவரை அறிந்திருக்கிற மக்கள் முழுவதும் அவருக்கு ஆதரவு அளிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு அடுத்து முதலிடத்தை மாண்புமிகு அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவின் புகழ்கொடியை உயர்த்தி பிடிக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிக அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பும், அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பும் தான் அங்கே உள்ளது. ஆனால் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் மதுசூதன் அவர்கள் அங்கே வெற்றி பெறுவார்கள். ஆனால் ஓபிஎஸ் ஆதரவு அணியோ அல்லது மற்ற அணிகளோ 3வது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிடும். பிரதான கட்சிகளான அதிமுக திமுக தான் முதன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதான கட்சி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். என்றால் அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு, அவர்கள் மறைந்த பிறகு நடைபெறுகிற ஒரு இடைத்தேர்தல். இதை இடைத்தேர்தலாக மக்கள் பார்க்க மாட்டார்கள். இது நீதி கேட்கிற தேர்தலாக மக்கள் பார்ப்பார்கள். அம்மாவின் மரணத்தில் இருக்கிற மர்மங்கள் வெளிப்பட வேண்டும் என்று நீதி கேட்கிற தேர்தலாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இதை பார்ப்பார்கள். என்றால் அம்மாவுடைய தொகுதி இது. அம்மாவுடைய நேரடி பராமரிப்பில் இருந்த ஒரு தொகுதி, அம்மாவுடைய அன்பை நுகர்ந்த ஒரு தொகுதி, அம்மாவை நன்கு அறிந்திருந்த ஒரு தொகுதி. அம்மாவின் மரணத்திலே உள்ள மர்ம முடிச்சுகள் வெளிப்பட வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிற பொதுமக்கள் அங்கே காண முடிகிறது. நிச்சயமாக இதை இடைத்தேர்தலாக மட்டும் கருதாமல் மனசாட்சியோடு நீதி கேட்கிற தேர்தலாக மக்கள் இதை கருதுவார்கள். ஐயா, உங்களுடைய இணைவுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை எட்டிட்டோம். இந்த தேர்தலில், இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சாதி மத ரீதியிலான வாக்காளர் சேர்க்கை அல்லது வாக்குகளை பெறுதல் அப்படிங்கிறது இருக்குமா? அந்த அளவிற்கான ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாமா? அது பெரிய அளவுக்கு இருக்காது. அதாவது இயல்பாக ஏற்கனவே எல்லா கட்சிகளுக்கும் சில சாதி சார்புகள் உண்டு. அவங்க அதாவது தொகுதி வாரியாகவே, நான் பொதுவாக சொல்லலை, ஒவ்வொரு தொகுதியிலுமே அங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு இடையிலான ஒரு சமன்பாடுகள் ஏற்கனவே இருக்கும். அது அப்படியே தொடரும். அதுவும் ஒரு மாநகரப்புற பகுதியில் வந்து அதனுடைய செல்வாக்கு எப்பயும் கொஞ்சம் குறைவாக தான் வந்து இருக்கும். அதுவும் இந்த தேர்தலில் அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து வெளிப்படும் அல்லது அது ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கல. உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்தும் அந்த தொகுதி குறித்தும் பல்வேறு தகவல்களையும் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் பதிவு செஞ்சிருந்தீங்க. மிக்க நன்றிங்கய்யா. மீண்டும் ஒரு இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.